அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் பின்னாடியே போகும். மணி வர ஆயிடுச்சே. பேசாம கதவை தட்டிட வேண்டியதான். கலை, நீ மட்டும் என் கையில மாட்டு. மிக்ஸில ஆரஞ்சு மாதிரி அமைக்க ஜூஸ் போடுறேன். கலை, யாரு பொண்ணு? வாமா. என்னம்மா இந்த நேரத்துல? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். மருந்து தூங்குறா போல, கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா? உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். கலையும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. திடீர்னு அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா. இவளை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் போய் சேர்ந்துருவேன்னு ஒரே அழுகையா. அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால 2 பேரும் புறப்பட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம ஃபாலோ பண்றது அவளுக்கு தெரியும். ஆமா ஆமா. முக்கியமா ஏதாவது சொல்லணுமா கண்ணு? இல்ல இல்லம்மா, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இரு இரு பாப்போம். கலை, என்ன மொத்தமா பழி வாங்கிட்டல. நீ மட்டும் நேர்ல மாட்டு, உனக்கு இருக்கு. ச்சே, எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சு. லேட் ஆகுது. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான். தனியா நான் மட்டும் எப்படி உள்ள போறது? அண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போங்கம்மா. ஏய் என்னடா அந்த பிள்ளை அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு? உனக்கு என்ன வலிக்குது? அவ எங்க போறா எங்க வரான்னு பாக்குறதா நம்ம வேலை. பேசாம வெயிட் பண்ணு. இந்த ரூம் தான். அண்ணா காப்பாத்திடு. யாருமா? இல்ல, மேக்கப் மேன் பலராமன் சார். பலராம் சார் எங்க சீஃப் தான். அவர் பார்க்கணும். ஃபாரின் ஷூட்டிங்காக திடீர்னு விசா ப்ராசஸிங்க்கு கூப்பிட்டாங்க. ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போறேன்னு சொல்லியிருந்தாரு. அநேகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பார்மா. அப்படியா? ஷூட்டிங் எங்க நடக்குது? அன்னைக்கு நடந்த இடமா? இல்லை, அதுக்கும் பக்கத்தில். அப்ப சரி, நான் பார்க்கறேன். அவன் பேர் என்னம்மா? பிபி. பிபியா? வண்டி எடு. என்ன ட்ரெயினில் போகையில் யாராவது கேட்டால் என்னென்ன பண்ணுவீங்க? நான் அளவோட தான் கொண்டு வந்திருக்கேன். தரமாட்டேன்னு கண்டிஷனாக சொல்லிடுவேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மேடம் வந்தால் சொல்லிடுங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே இருக்கு. வேற ஆளும் ரூம்ல ஒருத்தர் இருக்காரு. மேடம் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? சரி கிளம்பிடுமா? நான் பார்த்துக்கிறேன். ஓகே. பார்த்து போயிடுவாங்க. பாய்.
ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுப்பா. இன்னும் அவங்க யாரும் வரலையே? ஆ சரி, சீக்கிரம் வர சொல்லு. சரி, இல்லைப்பா, நான் பார்க்குறேன். சரியா? நான் சொல்கிறேன். ஆ சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக ஃபோன் பண்ணு. சார் நான் கூப்பிட்றவை. சொல்லுங்கம்மா. சார், மேக்கப் மேன் அவர் பேரு கூட ராமன். யாரு? பல்ராமா? அவருதான். அவரு எங்க இருக்காரு? அதோ அந்த கார்ல இப்பதான் போறாரு. ஆ. ச்சே, என்ன விஷயமா? ஒண்ணும் இல்ல. பிபி 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 அம்மா அம்மா, என்னடி அவளை எங்க தேடியும் காணும்மா. வாசல்ல தான் இருப்பா இல்ல தோட்டத்துல இருப்பா, பாத்தியா? பாத்துட்டம்மா, அவ எங்கேயும் இல்ல. இப்பதானே குளிச்சுட்டு வந்தா, கோயிலுக்கு போயிருப்பாளோ? தெரியலையே. என்னாச்சு பார்வதி? யாரா தேடுறீங்க? இல்லைங்க, பொண்ணு வீட்ல காணோம், அதான் கோயிலுக்கு போயிருப்பாளான்னு கேட்டுட்டு இருந்தேன். கூட தானே இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்களே. எனக்கு தெரியலம்மா. பாக்கலையா? பார்வதி, பார்க்கல. ஆ, வினோத கூப்பிட்டு கோயில்ல போய் பார்க்க சொல்லு. கவிதா, கலை வீட்டுல போய் பாரு. சரிப்பா. வினோத், அம்மா. அக்கா கோயில்ல இருக்காளான்னு பாத்துட்டு வா. சரிம்மா. ஒருவேளை பிபிக்கு விஷயம் தெரிஞ்சு போயிட்டாளா? சேச்சே, கண்டிப்பா இருக்காது. பிபி கலை பார்க்க வந்தாளா? ஆமாமா வந்தா. ஆனா கலை ஊர்ல இல்லைன்னு சொன்னதும் அவ உடனே கிளம்பிட்டா. அவ போன நேரத்துக்கு 4 தடவை உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அவ்வளோ நேரம் ஆச்சு. ம், சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்கோ. ம்.